வாங்க மாதுளப்பழத்தோட நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு பழத்துல செடி, பூ, வேர், இலை, அதோட தண்டு எல்லாமே மருத்துவ குணமா பயன்படுதுன்னா அது இந்த மாதுளை பழம் தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பழம் மாதுளை பழம். இந்த மாதுளை பழத்துல அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதுளை பழத்தோட நன்மைகளை நான் வரிசையா ஒன்னொன்னா சொல்றேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது செரிமான கோளாறை சரி பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்க அந்த வயிறு வலி, வயிற்றுல இருக்க புண்ணு, குடல் புண்ணு, அல்சர் புண்ணு, வயிற்றுல இருக்கிற புழுக்கள், தேவையில்லாத புழுக்கள், அதோட அந்த கெட்ட அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு இந்த மாதுளை பழம் ரொம்ப உதவியா இருக்குங்க. நெஞ்சு எரிச்சலுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சரும நோய்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. சரும நோய்கள்ல இருக்கிற அந்த புள்ளிகள், அந்த பரு வர்றது, ட்ரைனஸ் ஆகுறது, நம்ம முகம் பொலிவில்லாம இருக்கிறது, எல்லாவற்றிற்குமே இந்த மாதுளை ரொம்ப உதவியா இருக்காங்க. நீங்க அப்படியே கூட உரிச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஜூஸா எடுக்கலாம். அப்படி ஜூஸா நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா சுகர் ஆட் பண்ண வேண்டாங்க. இந்த மாதுளை பழம் மட்டும் இல்லைங்க, இதோட விதையிலே அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க. அந்த விதையை நம்ம சமைச்சு சாப்பிட்டா அதோட சத்துக்கள் நம்மளுக்கு டைரக்டா கிடைக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதோட தோலுங்க. அந்த தோலை நீங்க தூர போட வேண்டாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க டீயா நல்லா அலசிட்டு அதை டீயா மேக் பண்ணி கொடுக்கலாம். அதுல அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. அப்படி இல்லையா நீங்க காய வச்சு பொடி பண்ணி எம்டி ஸ்டொமக்ல ஒரு அரை ஸ்பூன் ஒன் டே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க சாப்பிடலாங்க. அப்படி இல்லையா எனக்கு எதுவுமே யூஸ் பண்ண முடியலாங்க, உங்க வீட்டுல ஒரு சின்ன செடி இருந்ததுன்னா அந்த செடிக்கு கூட நீங்க அதை போடலாங்க. அதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் அந்த செடிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. பூக்குறதுக்கோ காய் காய்க்கிறதுக்கோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பல்லுல இருந்து வர அந்த வலிகள், அப்புறமா ஈர்ல இருந்து வர அந்த வீக்கம், அந்த ரத்தம் வர்றது, அதையெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த மாதுளை பழம் உதவியா இருக்குங்க. அடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழம்னா அது இந்த மாதுளை பழம் தாங்க. கர்ப்பிணி பெண்ணுக்கும் சரி, அவங்களோட வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் சரி ரொம்ப உதவியா இருக்குங்க. அதே மாதிரி இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால நம்மளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு. ரத்தத்துல அந்த பிபின்னு சொல்லலாங்க, அந்த ப்ரெஷரை கம்மி பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. முக்கியமா ஹெச்பி இன்க்ரீஸ் பண்றது. இப்ப எனக்கு ரத்தம் குறைவா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கு, என்னால வேலையே செய்ய முடியலன்றவங்க தினம் ஒரு மாதுளப்பழம் நிச்சயமா சாப்பிடலாங்க. உங்களுக்கு நல்ல உதவியாவே இருக்கும். வேற எதுக்கா இது பயன்படுதுன்னு பார்த்தோம்னா முக்கியமா புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. தடுக்கிறதுக்கு உதவியா இருக்குது. புற்றுநோய் வந்த பேஷண்ட்ஸுக்கும் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு அவ்வளவு உதவியா இருக்குங்க. இந்த மாதுளை பழத்தை நம்ம சாப்பிடலாங்க. ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு நிச்சயமா நீங்க இந்த மாதுளை பழத்தை அறிமுகப்படுத்தி விடுங்க. அவங்களுக்கு தான் நம்மளை விட அதிக சத்துக்கள், எனர்ஜி எல்லாமே தேவைப்படுதுங்க. அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில ஜூஸாவோ பழமாவோ அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்ம்ல அந்த ஃப்ரூட் மிக்ஸ் மாதிரி கொடுத்து ஏதோ ஒரு ஃபார்ம்ல எப்படியாவது அந்த மாதுளை பழத்தை பிள்ளைங்களை சாப்பிட வச்சிருக்குங்க. இன்னும் அதிகமா இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோம்னா மூட்டு வலிங்க. நம்ம இந்த காலத்துல எல்லாம் எனக்கு கால் வலிக்குது, எலும்பு தேஞ்சிட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சின்னவங்களே என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியல, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்ற பேஷண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க இந்த மாதுளை பழம். இந்த மாதுளை பழத்தை நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில தினம் தினம் நம்ம சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. இதுல இருக்கிற எல்லா ஒரு நல்ல அந்த விட்டமின் சியா இருக்கட்டும், விட்டமின் ஏயா இருக்கட்டும், புரோட்டீனு, அப்புறமா அதுல இருக்கிற புரதச்சத்துக்கள், அதுல இருக்கிற அந்த தண்ணி கண்டென்ட்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியங்க. எந்த நோயுமே நமக்கு வராம தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மாதுளை பழத்துக்கு இருக்குங்க. இயற்கையோட இணைந்து வாழ்வோங்க. நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம பெருக்கிக்கலாங்க. நன்றி. நாங்க ஹோமியோபதியில மாதுளை பழத்தை எப்படி யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா கிரனேட்டம்ன்ற பேர்ல யூஸ் பண்றோம். முக்கியமா ஹோமியோபதி மெடிசின்ஸை நீங்க தனியா எடுத்துக்க கூடாது. லைசன்ஸ்டு பிராக்டிஸ்டு ஹோமியோபதி ஆகும் டாக்டரை நீங்க அணுகிதான் எடுத்துக்கணும். வெண்பா ஹோமியோபதி கிளினிக்லயே ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளா தான் இருக்குங்க. நீங்க எப்பனாலும் கால் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டுக்கலாம். ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.